மீடியா ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் ஹாப்பியாக இருக்கேன் கொஞ்ச நாளாக. எஸ், எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, டாப் டேவே போடுறீங்க, வேறு டாப் ஜேகே, டாப் ஜேகே ஒன் ஷாட் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. ஈவன் நேற்றுக்கு கூட நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்து டாப் ஜேகே போடுங்கக்கா போடுங்கக்கான்னு ஃபுல்லாக டாப் ஜேகே கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? என் ஃபெதர்ஸோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ். ஸோ உங்களுக்காக டாப் ஜேகே ஒன் ஷாட் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாங்க, நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே போகலாமா? இப்போது ஒரு பையன் தான் அப்படியே பெட்டில் படுத்து புரண்டுக்கிட்டு இருக்கான். வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே விண்டோ மேலே அந்த ட்ராப்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவனுக்கு சுத்தமாக தூக்கம் வரல, புரண்டுக்கிட்டே இருக்கான். கடவுளே, இன்னைக்காவது நான் படுத்த உடனே தூங்கிடணும். நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். இது வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். ஆனால் லாஸ்ட் 30 டேஸாக அவனுக்கு ஒரே ட்ரீம், ஒரே மூன், ஒரே ஃபேஸ். இதுதான் அவனுக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. அவன் திருப்பியும் இன்னைக்கு எப்படியாவது நான் தூங்கிடணும்னு நினச்சிட்டே அப்படியே கண்ணை மூடுறான். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கருப்பாக மாறிடுச்சு. குளிர் காற்று, பெரிய நிலா, அதாவது ஒரு முழு நிலா தான் வெளியில். ஸோ தயங் அப்படியே கண்ணை திறக்கிறான். மறுபடியும் அதே பிளேஸ், அதே மூன், லேக், பிரிட்ஜ், லாவெண்டர் ஃப்ளவர்ஸ், அதே ட்ரீம். சடனாக ஒரு வாய்ஸ், நீ இப்போ வந்துட்டியா? தயங்கோட ஹார்ட் அப்படியே நின்றுடுச்சு. ஸ்லோவாக திரும்பி பார்த்தா அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு பையன் நிற்கிறான். ப்ரௌன் கோட், ஒயிட் ஷர்ட் போட்டு. அவன் கண்ணில் ஒரு அமைதி தெரியுது, ஆனால் உதட்டில் சிரிப்பு இல்லை. ஆனால் அவனை பார்த்தா இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவன்தான் டெய்லி ட்ரீமில் வர அதே பையன்தான் இன்றைக்கும் வந்திருக்கான். தயம் பயத்தோடு நடுங்கிக்கிட்டே, நீங்கள் யார்? அதுதான் நீ டெய்லி கேட்குறியே, உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பையன் அப்படியே திரும்பி நிலாவை பார்த்துக்கிட்டே, உனக்கு இன்னும் ஞாபகம் வரலையா? என்ன ஞாபகம்? அந்த பையன் எதுவுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக ஸ்லோவாக தயங் பக்கம் தான் நடந்துட்டு இருந்தான். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் லாவெண்டர் பெட்டல்ஸ் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிச்சது. தயங் மெதுவாக அங்கேருந்து நகர ஆரம்பித்தான். முடியல, அவன் கால் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுச்சு. அந்த பையன் அவன் முன்னாடி வந்து நின்னான். கொஞ்சம் தூரம்தான். அவன் கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் தெரிஞ்சுது. பயப்படாத அப்படின்னு சொல்ல, தயங் தான், நான் ஒன்றும் பயப்படல, எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் ஹார்ட் பீட் வேறு சொல்லுது. நீ தான் அப்படி சொல்கிற, ஆனால் உன் ஹார்ட் பீட் எனக்கு உண்மையை சொல்லிடுச்சு. என் ஹார்ட் பீட் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்போவுமே எனக்கு தெரியும். சடனாக மூன் லைட் ரொம்ப பிரைட் ஆச்சு. காற்று பலமாக வீசிச்சு. ஃப்ளார்ஸ் எல்லாமே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பையன் அப்படியே கையை நீட்டி வான்னு கூப்பிட்டான். ஆனால் தயங்க அப்படியே தயங்கிட்டே, எங்கே கூப்பிட்ற? இந்த கனவுக்குள்ளே தான். இதுவே ட்ரீம் தானே, அப்புறம் நீ எங்கே கூப்பிட்ற? இல்லை, இது உனக்கு ஞாபகம் இல்லாத வேர்ல்டு. தயங் கையை டச் பண்ண போகிற நேரத்தில் கரெக்டாக அலாரம் அடிக்குது. தயங் சடனாக எழுந்து உட்காந்தான். மூச்சு வாங்கிட்டே அவன் உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. மறுபடியும் ஆனால் அவனோட பில்லோ மேலே ஒரு லாவெண்டர் பெட்டல் இருந்துச்சு.
அது ரியலாகவே இருந்தது. இது எப்படி இது எப்படி இங்கே வந்துச்சு? இது அந்த ட்ரீமில் தானே நான் பார்த்தேன். அது எப்படி வந்திருக்கும்? இல்லை, நான் ஏதோ கனவு காண்றேன் போல். இது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஸ்மெல் பண்ணான். அதே லேவண்டர் ஃப்ராக்ரன்ஸ், அந்த ட்ரீமில் வந்த அதே வாசனை. இது ட்ரீம் இல்லைனா என்ன? அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா. நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரோல் அப்படியே ஸ்லோவாக காற்றுல கலந்து மறந்துடுச்சு. என்னடா அது? இப்போ தான் அந்த பெட்ரோல் என் கையில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லையா? எங்கே போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் காலேஜ் கிளம்பி போகிறான். பேஸ்கெட் பால் கோர்ட். அங்கே சின்ன ஓடி வந்தான். டே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஷோல்டர் மேலே தான் கையை போட்டான். என்ன மச்சி, இன்றைக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? ம், ஆமாம். என்ன மறுபடியும் அதே நைட் மாரா? ஆமாடா, நைட் மார்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே ட்ரீம். இன்னும் அந்த ஒயிட் ஷர்ட் பையன் தானா? ம், அவன்தான். இப்போது தயங்கா கிளாஸ் முடிஞ்சு லைப்ரரிக்கு போனான். ரெக்கரிங் ட்ரீம்ஸ், ட்ரீம் சைக்காலஜி, லூசிட் ட்ரீம்ஸ்னு ட்ரீம்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் தேட ஆரம்பித்தான். ஒரு ஓல்டு புக்கை ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைன் ஹைலைட் பண்ணியிருந்தது. சம் ட்ரீம்ஸ் ஆர் கிரியேட்டட் பை யுவர் மைண்ட், தேர் மெமரிஸ் வெயிட்டிங் டு ரிட்டர்ன். தயங்க அதை 2-3 தடவை படித்தான். மெமரிஸா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டும் தயங் பெட்டில் உட்காந்துருந்தான். இன்னைக்கு அவன் வருவானா அப்படின்னு யோசித்தான். அப்போது குளிர்ந்த காற்று வீசிச்சு. வெளியில் நிலா, அந்த லேக், லாவெண்டர் ஃப்ளவர்ஸ். மறுபடியும் அதே இடம். ஆனால் இந்த டைம் அந்த பையன் ஆல்ரெடி அந்த பிரிட்ஜில் தான் உட்காந்துட்டு இருந்தான். டே வந்ததை பார்த்து ஸ்மைல் பண்ணான். பார்த்துட்டு, நீ இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்ல தயங்தான். எனக்கு ஆன்சர் வேணும். ஆன்சரா? என்ன ஆன்சர் கேளு. நீங்கள் யார்? நீ கோஸ்டா? இல்லை. அப்போது ஏஞ்சலா? இல்லை. அப்போ நீ யார்? பையன் கொஞ்சம் பக்கத்தில் வந்தான். அப்படியே அந்த மூன்லைட் அவன் ஃபேஸில் விழுந்துச்சு. உன் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டா? நான் உன் ஃபேஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீ மறந்துட்ட. இப்போது தயங்க அவனை அப்படியே டச் பண்ணலான்னு பார்த்தா. இந்த டைம் 2 பேரோட கையும் டச் ஆகிடுச்சு. அது ரொம்ப ரியலாக இருந்தது. கோஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு ஹியூமன் டச் மாதிரி தான் இருந்தது. நீ நிஜமாகவே இருக்கியா? நான் எப்போவும் நிஜம்தான். தூரத்தில் ஒரு பெரிய சர்ச்சில் இருக்க பெல் சவுண்ட் கேட்டுச்சு. 1 2 3. அந்த நிலா அப்படியே கிராக் ஆக ஆரம்பிச்சது. அந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சது. கிளாஸ் உடையிற மாதிரி. தயங்க பயந்து அப்படியே வானத்தை பார்த்தா. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் என்ன? டைம் முடிய போதா? ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜங்குக். அடுத்த செகண்ட் எல்லாமே மறுபடியும் மறந்துடுச்சு. இப்போது தயங் சடனாக எழுந்தா. ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அந்த பையனோட நேம் தெரிஞ்சிடுது, ஜங்குக். அதே நேரத்தில் அவன் ஃபோனுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அன்னோன் இமெயில். அதில் சப்ஜெக்ட்னு போட்டு
டூ யூ ரிமெம்பர் மீன் எழுதியிருக்கு. டயோ ஹேண்ட்ஸ் ஷேக்காக ஃபோனை ஓப்பன் பண்ணா. அவன் கையெல்லாம் அப்படி நடுங்குது. இது என்னவா இருக்கும்? யார் இது? எவ்ரி நைட் 12:11 டோன்ட் பி லேட். அதுக்கு கீழே ஒரு அட்டாச்மெண்ட். அந்த ட்ரீமில் வர பிரிட்ஜோட ஃபோட்டோ. இது எப்படி? அந்த பிரிட்ஜ் நான் கனவுல தான் பார்த்தேன். அது எப்படி எனக்கு மெயிலாக வந்துச்சு? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த காலேஜில் தான் லெக்சரர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் டேயோட மைண்ட் ஃபுல்லாக ட்ரீமை பற்றி தான் இருந்துச்சு. சடனாக விண்டோ வழியை பார்த்தா பாஸ்கெட் பால் கோர்ட் பக்கம் ப்ரௌன் கோட் போட்ட ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஜங்குக், நீயா அப்படின்னு தயங்க் சடனாக எழுந்து வெளியே ஓட்டினா. சார், லெக்சரர் தயங்க திருப்பி கூப்பிட்டாரு. ஆனால் டே கேட்கவே இல்லை. கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை, காற்று மட்டும்தான் இருந்தது. முடியாது, இதனால் நம்ப முடியாது. ஒருவேளை நானே தான் இமேஜின் பண்ணுறேனா? மச்சி, என்னடா, யாரை தேடுற? ஒன்றும் இல்லை ஜிமினா. ஆனால் டேஃபா ஃபேஸை பார்த்து ஜிமினுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ தப்பாக இருக்குன்னு. அன்றைக்கி லைட் கரெக்டாக 11:55 PM. இன்றைக்கும் டே தூங்கலை. பெட் மேலே உட்காந்து வாட்ச் பார்த்துட்டு இருந்தான். 12:10 12:11 லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிது. அதாவது விட்டு விட்டு எரியும்ல, அந்த மாதிரி. ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப குறைந்துடுச்சு. கர்டன்ஸ் மூவ் ஆகுது. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, ரூமோட விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம். அப்படியே அந்த ரூம் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிது. மூன்லைட், லேக், பிரிட்ஜ். இப்போது ஜங்குக் ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். குட், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். இமெயில் அனுப்புனது நீங்களா? இமெயில்? ஆமாம். டூ யூ ரிமெம்பர் மீன்னு? நான் எந்த இமெயிலும் அனுப்பலை. வாட்? என்னால் உன் உலகத்துக்குள்ளே வர முடியாது. என்னால் இந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே மட்டும்தான் உனக்காக வெயிட் பண்ண முடியும். அப்போது யார் அனுப்புனா? அது நல்லதில்லை. என்ன அர்த்தம்? அது நீ என்னை பார்க்க வர்றது வேற ஒருத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போது திடீர்னு தூரத்தில் ஒரு ஷேடோ, பிளாக் கலரில். அதோட ஃபேஸ் தெரியல. அது பிரிட்ஜோட ஆப்போசிட் சைடில் நின்று டேவை பார்த்துட்டு இருந்தது. டே பயந்து போய் சீக்கியோட கையை பிடிச்சான். யார் அது? ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் பயந்த மாதிரி தெரிஞ்சது. அவன் டே கையை டைட்டாக பிடிச்சான். இது பாரு, அவன் கண்ணை பார்க்காத, என்ன பாரு. ஏன் ஏன் பார்க்கக்கூடாது? உன்னை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் உன்னால் மறுபடியும் எழுந்திரிக்கவே முடியாது. அந்த கருப்பு ஒரு நிழல் அப்படியே அவங்க பக்கம் நடந்து வர ஆரம்பிச்சுது. மூன்லைட்டில் கூட அவன் முகம் சரியாக தெரியல, ஒரு கருப்பு நிழல் மட்டும். தயாங் இப்போ ஜங்குக் கையை இன்னும் டைட்டாக பிடிச்சான். ஜங்குக், எனக்கு பயமாக இருக்கு. என் கையை விடாத. யார் அவன்? ப்ளீஸ் சொல்லு. இப்போ இல்லை. அந்த ஷேடோ இன்னும் பக்கத்தில் வந்துச்சு. சடனாக அதோட வாய்ஸ் கேட்டுச்சு. தயம், என் பேர் அவனுக்கு எப்படி தெரியும்? தயம், இங்கே வா. என்ன?
ஜங்குக் வாய்ஸ் மாதிரியே கேட்குது. ஜங்குக், அது உங்கள் வாய்ஸ் மாதிரி. அது நான் இல்லை. கம், உனக்கு தேவையான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இங்கே வா தயம், நான் சொல்கிறேன். ஜங்குக் உடனே தயங்க பின்னாடி இழுத்துக்கிட்டான். நோ, நீ அங்கே போகக்கூடாது, போகவே கூடாது. இப்போது அந்த மூன் லேக்கில் அலைகள் அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிச்சுது. காற்று பலமாக வீசிச்சு. லாவெண்டர் பெட்டல்ஸ் எல்லாமே அப்படியே வானத்தில் சுற்ற ஆரம்பிச்சுது. என்னாச்சு? என்ன நடந்தாலும் அவன்கிட்ட போகாது தயம். ஏன்? அவன் உன் பயத்தை தான் ஆயுதமாக யூஸ் பண்ண போகிறான். ஏன் பயத்தையா? அவன் நீ என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அதை உனக்கு காட்டுவான். இப்போது அந்த ஷேடோவோட ஷேப்பே மாறி போச்சு. பிளாக் ஃபிகர் அப்படியே மறந்துடுச்சு. அதோட பிளேஸில் தயங்கம்மா நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. அம்மா, அம்மா, அம்மா இருக்காங்க. தயம், போகாத, போகாத தயம், சொன்ன கீழே. அம்மா, என்னோட அம்மா அங்கே இருக்காங்க ஜங்குக், நான் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க 2 அடி எடுத்து வச்சுருப்பான். ஜங்குக் ஓடி வந்து டேயோட ரிஸ்ட்டை பிடிச்சிட்டான். ஸ்டாப். இப்போது அந்த அம்மாவோட இமேஜ் ஸ்லோவாக புகை மாதிரி மறைஞ்சிடுச்சு. அகெயின் அந்த பிளாக் ஷேடோ. அது அது அம்மா இல்லை, அது உன் மெமரிஸை யூஸ் பண்ணுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் ஸ்லோலி அவன் டியர்ஸை வைப் பண்ணான். இது ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். உன்னை நான் இருக்கிற வரைக்கும் யாரும் டச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் தயம் அந்த பயத்துக்குள்ளே கூட ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணான். இப்போது மறுபடியும் அந்த ட்ரீம்ஸ்கள் கிராக ஆரம்பிச்சது. அந்த நிலா மொத்தமாக 2 துண்டாக பிரியறதுக்கு ஆரம்பிச்சது. அப்படியே பூமி அதிர ஆரம்பிச்சது. ஜங்குக் ஃபேஸ் அப்படியே மாறிச்சு. டைம் ஓவர், ப்ளீஸ் போயிடாத தயங்க சொன்னான். ஜங்குக் அதை அப்படியே சர்ப்ரைஸாக பார்த்தேன். நாளைக்கு 12:11 கண்டிப்பாக வருவேன். இப்போது ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக டிஸப்பியர் ஆக ஆரம்பித்தான். அந்த லாஸ்ட் செகண்ட் அந்த நெக்லஸை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்லஸ் மறுபடியும் அலாரம் அடிச்சது. என்னைக்கு போல் தயங்க வைக்கப்பான. நெக்லஸா? என்ன சொன்ன ஜங்குக் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே பார்த்தா. அங்கே பார்த்தா அவன் கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அது ஒரு சில்வர் மூன் பெண்டன்ட். இது இது ட்ரீமில் இருந்தது. அப்போது இது ரியலுக்கு எப்படி வந்துச்சு? இது எப்படி? நேற்று வரைக்கும் இது இல்லை. ஆமாம், ஜங்குக் கூட சொன்னால, ரிமெம்பர் த நெக்லஸ். இப்போ ஜிமின் டே நெக்கில் இந்த பெண்டண்ட்டை பார்த்துட்டு, வா மச்சான், நியூ செயினா? இது உன் கண்ணுக்கு தெரியுதா? என்னடா கேள்வி இது, நல்லா இருக்கே. அப்போது இது இமேஜினேஷன் இல்லை, இது உண்மைதான். டே இப்போது லைப்ரரிக்கு போனால் மூன் பெண்டன்ட், ட்ரீம் சிம்பிள், ஆன்ஷியன் மூன் எல்லா புக்ஸ்லேயும் சர்ச் பண்ணா. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல. லைப்ரரி கார்னரில் ஓல்டு ஷெல்ஃப், அதில் டஸ்ட்டு தான் இருந்தது. அந்த ப்ரௌன் டைரி
அது ஃப்ளோரில் விழுந்துடுச்சு. டே எடுத்து ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ். த மூன் பெண்டன்ட் சூசஸ் ஒன்லி ஒன் ட்ரீம் வாக்கர். ட்ரீம் வாக்கரா? அப்போ அந்த ட்ரீம் வாக்கர் தான் ஜங்குக்கா? அடுத்த பேஜ் ஒரு ட்ராயிங். மூன் பெண்டன்ட் எக்ஸாக்ட்லி நம்ம டே நெக்கில் இருக்க அதே பெண்டன்ட் தான் இருந்தது. கீழே ஒரு லைன். When the pendant awakens, two souls begin to share one dream. Two souls. இப்போ கோல்டு ப்ரீஸ். டைரியோட பேஜஸ் டைம் திருப்பாமலே தானாக ஃப்ளிப் ஆச்சு. லாஸ்ட் பேஜுக்கு போய் நின்றுச்சு. அந்த பேஜில் ஒரு ஃபோட்டோ, பிளாக் அண்ட் ஒயிட். 2 பாய்ஸ். ஒருத்தரோட ஃபேஸ் கிளியராக இல்லை, இன்னொருத்தன் ஜங்குக். எக்ஸாக்ட்லி அதே ஃபேஸ், அதே ஸ்மைல். கீழே டேட் போட்டிருக்கு, October 12, 1998. இம்பாசிபிள். ஷேக்கிக்கு இப்போ 23 வயசு தானே. அப்போ 1998 ஃபோட்டோவில் எப்படி ஜங்குக் வந்திருப்பான்? இப்போ நைட், அதே டைம், மூன் வேர்ல்டில் தான் இருக்கான். ஜங்குக், இன்னைக்கு ரொம்ப கொஸ்டின் இருக்கு போல. இது என்ன? நீ அதை எங்கே கண்டுபிடிச்ச? லைப்ரரியில். அந்த டைரியை பார்த்ததும் ஜங்குக் ஃபேஸில் ஒரு விதமான பயம் தெரிஞ்சுது. ஜங்குக், எனக்கு பதில் சொல்லு. நீ யார்? ட்ரீம் வாக்கர்னா என்ன? இந்த பெண்டன்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஜேகே சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் அந்த நிலாவை மட்டுமே பார்த்தான். அப்புறம் டேப்பக்கம் திரும்பி, நம்ம 2 பேரும் சந்திக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு நீ நினச்சிட்ருக்க. ஆனால் இது முதல் தடவை இல்லை. என்ன? நாம் ஆல்ரெடி ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். அது எப்படி? நான் உன்னை இப்போ தானே முதல் தடவையாக பார்க்குறேன். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இம்பாசிபிள். அது இல்லை, நீ தான் மறந்துட்ட. நாம் எங்கே மீட் பண்ணோம்? இப்போது ஜேகே கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு போகும்போது அந்த மூன் பெண்டன்ட் பிரைட்டாக க்ளோ பண்ண ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் பிளாக் ஷேடோ மறுபடியும் அங்கே தான் வந்துச்சு. இந்த நேரம் அவன் சிரிச்சான். ஃபைனலி த பெண்டன்ட் ஹஸ் அவேக்கன்ட். இப்போ ஜங்குக் டக்குன்னு டே முன்னாடி வந்து நின்னா. தயம், ஓடு, இங்கே நிற்காத. ஷேடோ, ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லிச்சு. தயம், உன்கிட்ட தான் சொல்கிறேன், போ, இங்கே நிற்காத, இங்கேருந்து ஓடு அப்படின்னு கத்துனா. தயம் ஓட ஆரம்பித்தான். அந்த மூன் வேர்ல்டு ஃபுல்லாக ஷேக் ஆக ஆரம்பிச்சது. அந்த ஃபுல் மூன் 2 ப்ளீஸாக உடஞ்சி விழுந்துடுச்சு. அதில் இருந்த லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போ பிளாக் கலராக ஆரம்பிச்சிருச்சு. டே ஸ்டாப்! ஜங்குக்கு அவன் கையை பிடிச்சி ஒரு ஓல்டு டெம்பிள்குள்ளே தான் எடுத்துகிட்டு போனான். இப்போ அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டேன். என்ன நடக்குது ஜங்கு? பெண்டன்ட் அவக்கேன்னு ஆயிடுச்சுன்னா அது என்ன அர்த்தம்? ட்ரீம் வேர்ல்டுக்கு ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸா? மூன் பெண்டன்ட் சூஸ் பண்ணுற 2 ரூல்ஸ் தான் இங்கே மீட் பண்ண முடியும். அப்போது என்ன அது சூஸ் பண்ணிடுச்சா? நீ மட்டும் இல்லை, நானும். இதெல்லாம் எனக்கு புரியல. புரியும், பட் இன்னைக்கு இல்லை. இப்போ அந்த டெம்பிளில் அந்த ஓல்டு பெயிண்டிங் அப்படியே க்ளோ ஆச்சு. அதில் 2 சின்ன பசங்க, ஒருத்தன் மூன் பெண்டன்ட் போட்டுட்டு இருந்தான், இன்னொருத்தன் சிரிச்சுட்டே அவன் கையை பிடிச்சிருந்தான். இது நாம தான். ஏன்னா இப்போ ஹோல் டெம்பிளும் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் லைட். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம்.
ஒரு ரெய்னி ஈவினிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மால் வில்லேஜ் 8 வயசு தயம் அழுதுகிட்டே இருந்தான். அவன் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இருந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட யாருமே பேசல. அப்போ ஒரு சின்ன பையன் பக்கத்தில் வந்து அவன் பக்கத்தில் உட்காந்தான். அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்டில் இருந்த 3 பன்னெண்டு எடுத்துகிட்டே கையில் கொடுத்தான். நீ எப்போவாவது தனியாக ஃபீல் பண்ணா அந்த நிலாவை பாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. டியர்ஸ் அவன் கண்ணில் அப்படியே வந்து நிற்குது. இது எனக்கு இப்போ கொஞ்சம் ஞாபகம் வருது. அதான் நான் சொன்னேன், நீ மறந்துட்ட. அப்போது நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை. ஜேகே அது அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு வெயிட் பண்ணா. ஆனால் ஜேகே எதுவுமே சொல்லலை. இப்போது அந்த டெம்பிளோட ஃப்ளோர் தான் அப்படியே கிராக் ஆச்சு. பிளாக் ஸ்மோக். ஹோ, மெமரிஸை ஞாபகப்படுத்துகிறீங்களோ? ஆனால் இதுக்கு மேலே முடியாது, இது என்னோட நேரம் அப்படின்னு சொல்ல அந்த ஹோல் டெம்பிளும் டார்க்காக மாறிச்சு. ஷேடோ முறையாக அவங்க 2 பேருக்கும் கிளியராக தெரிஞ்சுது. சிவப்பு கண்ணு, ஆனால் பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி. ஆனால் அவனுக்கு முகம் இல்லை. தயம், இங்கேருந்து வெளியே போ, சீக்கிரம் வெளியே போ. அப்போ நீ, நான் அவனை ஸ்டாப் பண்ணுறேன். முடியாது, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஜங்குக், 10 இயர்ஸ் முன்னாடி நீ தோத்துட்ட, இன்றைக்கும் நீ தோத்துருவ. தயங்கு ஷாக்கு. அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜங்குக் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணா. சாரி. ஒரு பிரைட் ஒயிட் லைட். தயங் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டா. இப்போது தயங் மறுபடியும் எழுந்தா. இப்போவும் போல தான். அதே மாதிரி மிரர் பக்கம் போனா. மூன் பெண்டன்ட் பாதி பிளாக்காக இருந்தது. ஜங்குக், உனக்கு என்ன ஆகுது? இப்போது தயங்கோட ஃபோன் ரிங் ஆக அவனை அட்டன் பண்ணுறான். ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ். தயங், ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் வா. பேஷண்ட் நேம் ஜியான் ஜங்குக். ஹலோ சார், நீங்கள் தயங் தானே? ஆமாம், பேஷண்ட் ஜியான் ஜங்குக் பற்றி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேச வேண்டியிருக்கு. நீங்கள் சீக்கிரம் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்? ஜங்குக் அவன் பேக் எடுத்துகிட்டு காலேஜ் கூட போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறான். இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஜியான் ஜங்குக்குன்னு ஒரு பேஷண்ட், ரூம் 211. ஓகே. அவங்களோட கை கால்லாம் அப்படியே நடங்குது. லிஃப்டில் போய் 2nd ஃப்ளோர் ரீச் ஆனா. ரூம் நம்பர் 211. டோர் பாதி திறந்துடுச்சு. அங்கே உள்ளே போய் பார்த்தா ஒயிட் பெட், மெடிக்கல் மிஷின்ஸ், ஹார்ட் மானிட்டர். பெட் மேலே ஜங்குக். எக்ஸாக்ட்லி ட்ரீமில் பார்த்த அதே ஃபேஸ், சேம் ஹேர் ஸ்டைல், சேம் லிப்ஸ், சேம் மூல்ஸ். ஆனால் ஐஸ் க்ளோஸ்ட். பீஸ்ஃபுல்லாக படுத்திருக்கான். ஜங்குக் அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் நின்னான். கை டச் பண்ண பயந்தான். நீ நிஜமாவே இருக்கியா? நீங்கள் தயங்கா? ஆமாம் டாக்டர். ஜியான் ஜங்குக் 8 மந்த்ஸாக கோமாவில் தான் இருக்காரு. என்ன, கோமாவில் இருக்கானா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், ஆக்சிடெண்ட். நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் அவர் எந்திக்கவே இல்லை. நேற்று நைட்டு தானே நான் அவனை பார்த்தேன். அப்போது டெய்லி ட்ரீமில் பார்க்குற ஜேகே இவன் தானே?
டாக்டர் ரூமை விட்டு வெளியே போனார். டீ மட்டும் ரூமில். அந்த மிஷினோட சவுண்ட் மட்டும். டீ ஸ்லோவாக ஜேக்கு கையை பிடிச்சா. அது ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் மூன் பெண்டன் க்ளோ ஆக ஆரம்பிச்சிது. பர்பிள் லைட். இப்போது அந்த மானிட்டரில் அகைன் சவுண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. நர்ஸ் ரூமுக்குள்ளே ஓடி வந்தாங்க. டாக்டர், பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இப்போது டாக்டர் குயிக்காக வந்தார். வந்ததும் தயங்க வெளியே அனுப்பிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தார். வாழ்கிட்ட சாதி நின்று ஏன் டச் பண்ணதும் ரியாக்ஷன். அப்போது ஹாஸ்பிட்டல் காரிடாரில் ஒரு ஃபெமிலியர் லாஃப். திரும்பி பார்த்தான். தூரத்தில் அதே பிளாக் ஷேடோ, ரெட் ஐஸ். ஹாஸ்பிட்டலில் கூட. நீ அவனை இழப்பு ட்ரை பண்ணுற, ஆனால் அவன் எழுந்தா நான் சித்திரவன் நினைக்கிறியா? நீ யாரு? நான் கனவில்லை, நான் அவனோட சத்தம். அதை சொல்லிட்டு ஷேடோ அங்கேருந்து மறந்துடுச்சு. அதே செகண்ட் மூன் பெண்டன்ட் பிளாக் சைட் இன்னும் பெருசாச்சு. ஜங்குக், உனக்கு என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. இப்போது டாக்டர் தான் வெளியே வந்துட்டு, மிஸ்டர் தயம், இதை மெடிக்கல் சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? பேஷண்ட் கோமாவில் இருந்தாலும் உங்கள் பேர் சொன்னார். என் பேர். அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்ட் தயம், டோன்ட் லீவ் மீ. அதுதான் சொன்னார். டாக்டர், நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா? அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணல, ஆனால் லிப்ஸ் மூணாச்சு. கிளியராக உங்கள் பேர் தான் சொன்னார். டைம் 211 மறுபடியும் போனான். ஜங்குக் இப்போவும் கோமால தான், பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி. ஸ்லோவாக பெட் பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கோட கையை மறுபடியும் பிடிச்சான். ஜங்குக், நான் இங்கே தான் இருக்கேன். இப்போது மூன் பெண்டன்ட் க்ளோ ஆகலை, எல்லாமே நார்மலாக இருந்தது. இப்போது ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் மூவ் ஆச்சு. ஜங்குக், டாக்டர் பார்த்துட்டு, இது நல்ல சைன், நீங்கள் எப்படியும் அவங்கக்கிட்ட பேசுங்க, அவர் கோமால இருந்து சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டே பார்க்கிங் ஏரியாவில் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். கிரே ஹேர், ஓல்டு மேன், ஒயிட் குர்த்தா. நீங்கள் என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் யார்? நான் ட்ரீம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ப்ரொஃபஸர் கிம் சோஜன், ட்ரீம் சைக்காலஜி அண்ட் கான்சியஸ்னஸ். உங்களுக்கு ஜங்குக்கை தெரியுமா? ஜங்குக் மட்டும் இல்லை, ட்ரீம் வாக்கர் பற்றியும் தெரியும். ட்ரீம் வாக்கர், இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் வராது. மூன் பெண்டன்ட் சூஸ் பண்ண சோல்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ப்ரொஃபஸர், ப்ளீஸ் எனக்கு எல்லாம் சொல்லுங்கள். இங்கே சொல்ல முடியாது, நாளைக்கு ஈவினிங் 6 மணி வேர்ல்டு அப்சர்வேட்டரிக்கு நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நைட் 12:11 அங்கே ட்ரீம் வேர்ல்டுக்கு வந்தான். ஆனால் மூன் லேக் இல்லை, பிரிட்ஜ் இல்லை, ஃப்ளார்ஸ் இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிருந்தது. டார்க் ஸ்கை, ப்ரோக்கன் மூன், பர்ன்ட் ட்ரீஸ். ஜங்குக், ஜங்குக் அப்படின்னு தயம் கத்துனான். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தூரத்தில் சிக்கியை முட்டி போட்டு உட்காந்துருந்தான். அவன் உடம்பு முழுக்க காயம், பிளட்டு. மூன் பெண்டன்டோட பிளாக் வர இருந்துச்சு. ஜங்குக், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? ஆமாம், உன்னை பார்த்தேன். ரூல்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. நீ ரியல் வேர்ல்டில் என் பாடியை டச் பண்ணுது, ட்ரீம் வேர்ல்டில் சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போது காரணத்தில் அப்படியே இடி இடிக்க ஆரம்பிச்சிது. மறுபடியும் அந்த பிளாக் ஷேடோ அவங்க முன்னாடி வந்தது. இந்த வாட்டி ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது.
பாதி மனுஷன் மாதிரி பாதி இருட்டு மாதிரி இருந்தா. தேங்க்ஸ் தயம், நீ தான் கேட்டை ஓப்பன் பண்ணிட்ட. கேட்டா? ம். இப்போ நான் ரியல் வேர்ல்டுக்கும் வருவேன். ஜங்குக் ரொம்ப வீக்காக இருந்தாலும் அவனுக்கு தயங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அவன் டேவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். நோ, நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்க விட மாட்டேன். ரொம்ப லேட் பண்ணிட்டு ஜங்குக், இதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியாது. பாக்கெட்டில் இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டர் பேட்ச் அது ட்ரீம் வேர்ல்டில் கீழே விழுந்துடுச்சு. ஷேடோ அதை எடுத்தான். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் எல்லாமே மறந்துடுச்சு மறுபடியும். இப்போது இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே 6 o'clock விசிட்டர் பேட்ச் பாக்கெட்டில் செக் பண்ணால் பேட்ச் அங்கே இல்லை. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்துச்சு. சார், ரூமில் 211 யாரோ மிட்நைட் வந்திருக்காங்க. ஆனால் சிசிடிவி கேமராவில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல சார் அப்படின்னு சொல்ல. என்ன? அது எப்படி? பேஷண்ட் பால்ட்டு சடனாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஜங்குக் பீஸ்ஃபுல்லாக படுத்திருந்தா. ரைட் ஹேண்டில் ஒரு லாவெண்டர் ஃப்ளவர் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அந்த ட்ரீம் வேர்ல்டில் இருந்த மாதிரியே. ஜங்குக், நீ இங்கே இருந்தோம் எப்படி உன்னால் அங்கே இருக்க முடியுது? இப்போது ஹாஸ்பிட்டல் விண்டோவில் ஒரு மூன்லைட் விழுந்துச்சு. மூன் பெண்டன்ட் அப்படியே க்ளோ பண்ண ஆரம்பிச்சது. ப்ரொஃபஸர் ஹிம்சர்ஜன் உள்ளே வந்தார். டைம் வந்துடுச்சு ப்ரொஃபஸர், இனிமேல் உன்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது. ரூஃப்டாப். ப்ரொஃபஸர், ட்ரீம் வாக்கர்ஸ்னால் ட்ரீம் வேர்ல்டில் ட்ராவல் பண்ண முடியும். சோல்ஸ், கோஸ்ட் இல்லை. அப்போது அது ஏதாவது ஸ்பிரிட்டா? இல்லை, அவங்க பாடி வேர்ல்டில் இருக்கும், சோல் மட்டும் ட்ரீம் டைமென்ஷனில் மூவ் பண்ணும். அப்போ ஜங்கு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் சோல் ட்ரீம் வேர்ல்டில் ட்ராப் ஆகிடுச்சு. ட்ராப்பா? மூன் பெண்டன் சூஸ் பண்ண சோல்மேட்டா ட்ரீம் வாக்கர் ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். அப்போது நான் என் சாய்ஸ் இல்லை, நீ டெஸ்டினி. ஒய் மீ? என்னையே அதை சூஸ் பண்ணணும்? ப்ரொஃபஸர் பேக்கெட்லேருந்து ஒரு ஓல்ட் ஃபோட்டோகிராஃபி எடுத்தார். அதில் 8 வயசு தயமும் ஜிகேவும் இருந்தாங்க. 2 பேரும் மூன் பெண்டை பிடிச்சிட்டு சிரிக்கிறாங்க. பேக் சைடில் ஹேண்ட் ரிட்டன் லைன், நோ மேட்டர் விச் வேர்ல்ட் செப்பரேட் அஸ், வி வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் ஈச் அதர் அப்படி இருந்தது. டேட் 12/12. டேட் வந்து 12/11/2012 இருந்தது. இதோட மெமரிஸ் எல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு. அது ரெயின், பிக் ப்ராமிஸ், லாவெண்டர் ஃபீல்டு, ஸ்மால் ஜங்குக் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சது. இப்போ அகெயின் அந்த ட்ரீம் வேர்ல்டில் ஜங்குக் நின்றுட்டு இருந்தான். ஆனால் ரொம்ப வீக்காக. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் ஐஸ் க்ளோஸ் பண்ணான். ஏன்னா முறையாக தயங்க போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. இப்போ க்ரௌண்ட் அகெயின் பிளாக்காக ஆரம்பிச்சது. பிளாக் ஷேடோ ஸ்கைலேருந்து கீழே இறங்குது. இந்த முறை ஃபேஸ் கிளியராக இருந்தது. அப்படியே நம்ம ஜங்குக் மாதிரியே தான் இருந்துச்சு. ஜங்குக் ஜங்குக் நான் ஜங்குக் இல்லை, நான் அவனோட இரண்ட உலகம். அவன் என் ஷேடோ இல்லை, அவன் என் பயம். இப்போ அந்த டார்க் ட்ரீம் ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. பயம் சாகாது, அது அக்செப்ட் பண்ணலனா. மூன் பெண்டன்ட்டில் பிளாக் கலர் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஹாஃப் ஒயிட் ஹாஃப் பிளாக் அந்த மாதிரி ஆகுது. மூன் பெண்டன்ட் கம்ப்ளீட்லி பேக். இதுக்கு முன்னாடி
ஜங்குக்கை சேவ் பண்ணுன்னு ப்ரொஃபஸர் சொன்னது தயங்க்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ட்ரீம் வேர்ல்டில் எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த மூன் இப்போ பிளாக் ஆக ஆரம்பிச்சது. லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே காஞ்சு போச்சு. அந்த லேக் எந்த அடையாளமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு. தயாங் ஜங்குக்கை டியரி ஐஸோட பார்த்தா. ஜங்குக், என்ன நடக்குது? ட்ரீம் வேர்ல்ட் சாக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த கிரவுண்டில் கிராக் விழுந்துட்டே இருந்தது. வானம் இருள ஆரம்பிச்சது. ஜங்குக், நீ 8 மந்த்ஸாக என் கூட தான் இருக்க. இனிமேயும் என்னை விட்டு போக முடியாது. நான் இப்போ தனியாக இல்லை, என் கூட தயங்க இருக்கான். அவன் உன்னையும் அழைச்சிட்டு சாக போகிறான். நீயும் இருக்க மாட்ட, அவனும் இருக்க மாட்டான். இப்போ தயங்க முன்னாடி வந்தான். போதும், உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு பயம் வேணும். பயமா? ஆமாம், ஜங்குக்கோட பயம். அவன் பயந்த ஒவ்வொரு நாளும் நான் பலமாக இருந்தேன். இப்போ தயாக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது. சின்ன வயசில் ஜங்குக் மலையில் எனக்கு பயமாக இருக்கு, நான் தனியாக போயிடுவேன்னு பயமாக இருக்குன்னு அழுதுருப்பான். தயாக்கு புரிஞ்சுது, இப்போது இருக்க அந்த கருப்பு நிழல் ஆபத்தான கொடூரமானது இல்லை, அது ஜங்குக்கோட தனிமைன்றது அவனுக்கு புரிஞ்சுது. இப்போது தயங் அந்த நிழலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இங்கே இருக்கிற ஜங்குக், தயங் வேண்டாம் சொன்ன கீழே. இப்போது ஷேடோ சிரிச்சுக்கிட்டே, கரெக்டான முடிவு எடுத்துருக்க தயம், என்கிட்ட வா. அது அவன் எதுவுமே பண்ணலை. தயங்கும் ஷேடோவை அட்டாக் பண்ணல. தயம் அந்த ஷேடோவை அப்படியே ஹக் பண்ணான். ஜங்குக் அப்படியே உறைஞ்சி போய் நின்னான். அதே மாதிரி அந்த ஷேடோ உறைஞ்சி போயிடுச்சு. நீ பயம் இல்லை, நீ காயம். உன்னையும் நான் விட்டு போகலை. இப்போது அந்த ஷேடோ அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. இப்போ அதோட உடம்பு பீஸாக உடைய ஆரம்பிச்சது. அந்த சிவப்பாக இருந்த கண்ணு காணாமல் போச்சு. இப்போது அதில் ஒரு குட்டி பையன் வந்தான். 8 வயசுல இருந்த அதே ஜங்குக். அவன் அழுதான். தயங்க அவன் முன்னாடி முட்டி போட்டு, நீ திருப்பி என்கிட்ட மறுபடியும் வருவியா? இப்போ தயம், உன்னை தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவள் அப்படியே ஒரு ஒயிட் லைட்டாக மாறி ஜங்குக்கோட ஹார்ட்டுக்குள்ளே போனான். எல்லாமே அமைதியாயிடுச்சு. இப்போது எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரி அந்த ட்ரீம் வேர்ல்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபுல் மூன், லாவெண்டர் ஃப்ளவர்ஸ், லேக் எல்லாமே ஹீல் ஆகிடுச்சு. ஜங்குக் தயங்க பார்த்து, நீ என்னை காப்பாற்றல, என்னோட பயத்தை தான் காப்பாற்றிருக்க. பயம் எல்லாருக்கும் இருக்கும் ஜங்குக், ஆனால் அது தனியாக சுமக்கக்கூடாது. இப்போ மூன் பேட்டன் பிரைட்டாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிது. அப்போ ப்ரொஃபஸரோட வாய்ஸ் ட்ரீம் வேர்ல்டில் கேட்டுச்சு. த ட்ரீம் வாக்கர் இஸ் ஃபைனலி ஃப்ரீ. இப்போது ஜங்குக்கோட உடம்பை சுற்றி ஒரு ஒயிட் லைட் வந்துச்சு. அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. தயங் பயம்தான். ஜங்குக், நீ எங்கே போகிற? இப்போது ஜங்குக் தயங்கிட்ட போய் அவன் ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணான். அப்படியே தயங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, போ ஜங்குக், போ தயம், போ, சீக்கிரம் போய் நீ எழுப்பு அப்படின்னு
இங்கே சிட்டி ஹாஸ்பிட்டல் 211ல் டாக்டர் பேஷண்ட் கண்ணை திறந்துட்டார். தயங்களை ஃபீல் பண்ண முடியுது. அந்த பெண்டன்ட் ரொம்ப வார்மாக இருக்குது. இப்போது டோர் ஸ்லோ ஓப்பன் ஆச்சு. ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் டே அப்படின்னு கேட்டுச்சு. 5 minutes, 10 minutes. டாக்டர் சொன்னார், கங்க்ராச்சுலேஷன் ஜியோங் ஜங்குக், உங்களுக்கு இப்போ நினைவு திரும்பிடுச்சு. இப்போது தயங் அந்த ரூம்குள்ளே ஓடி வந்தேன். தயங் பெட் பக்கத்தில் போய் நின்னான். ஜங்குக் ஜங்குக்கு ஸ்லோவாக திரும்பி பார்த்தேன். 2 பேர் ஐஸும் மீட் ஆச்சு. நீ ஃபைனலி. ஆனால் ஜங்குக் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்த்தா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார்? அந்த ஒரு வார்த்தை தயங்கோட உலகமே சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி இருந்தது. அந்த சிரிப்பு மறந்துடுச்சு. கண்ணில் கண்ணீரோட, ஜங்குக் நான் டே, உனக்கு ஞாபகம் இல்லையா? சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. டாக்டர் பக்கத்தில் வந்துட்டு, இந்த மாதிரி கோமாவில் இருக்கிறவங்களுக்கு மெமரி லாஸ் நார்மல் தான், கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் அவரே சரியாயிடுவாருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் தயவும் ஜங்குக்கை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். ரூம்லேருந்து வெளியே போய் கத்தி அழ ஆரம்பித்தான். இப்போது 12:11. டைம் தூங்கவே இல்லை. ஜங்குக் வேக்கப் ஆகிட்டான். அப்போது ட்ரீம் வேர்ல்ட் மிட்நைட் ஆச்சு. இந்த வாட்டி ட்ரீம் வேர்ல்ட் எதுவுமே வரல. மார்னிங் ஹாஸ்பிட்டலில் தான். டைம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ரூம் நம்பர் 211க்கு போனான். டோர் ஓப்பன் பண்ணதும் ஜங்குக் விண்டோ வழியை மூவ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தான். குட் மார்னிங் அப்படின்னு சொன்னேன். சீக்கிரம் மார்னிங் அப்படின்னு சொன்னேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மூட் பெண்டட் சடனாக க்ளோ ஆக ஆரம்பிச்சுது. இப்போது ஜங்குக் தயன் கையை பிடிச்சான். அடுத்த செகண்ட் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. டே ஜங்குக், மறுபடியும் அந்த வேர்ல்டு உள்ள டிஸப்பியர் ஆகுது. ஜங்குக் வேகமாக ப்ரீத் பண்ணிட்டே, நான் பார்த்தேன். ஜங்குக், நீ என்ன பார்த்த? நிலா, லாவெண்டர் ஃப்ளவர், அப்புறம் உன்னை பார்த்தேன். தயங்கு சிரிச்சுக்கிட்டே அழுதா. உனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக் ஃபோனை டச் பண்ணிகிட்டே சொன்னான். கம்ப்ளீட்டாக இல்லை, ஆனால் என் ஹார்ட் உன்னை ஞாபகம் வச்சுருக்க. ப்ரொஃபஸர் ஹிம்சப்சன் ரூம்குள்ளே வந்தார். ட்ரீம் வேர்ல்ட் சேவ் ஆயிடுச்சு. ஆனால் மூன் பெண்டனோட லாஸ்ட் டியூட்டி இன்னும் முடியல. லாஸ்ட் டியூட்டியா? அதை 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணாதான் உங்கள் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகும். தயங்கும் ஜங்குக்கும் ஒருத்தர் பார்த்தாங்க. மூன் பெண்டன் லாஸ்ட் டியூட்டி அப்படின்னா என்ன ப்ரொஃபஸர்? அது குட் பாய் சொல்கிறதில்ல, அது இன்னொரு உலகத்தோட தொடக்கமாக இருக்க போகுது. பிகினிங்கா? ட்ரீம் வாக்கர் சேவ் ஆன அப்புறம் ட்ரீம் வேர்ல்ட் க்ளோஸ் ஆகும். ஆனால் 2 சோல்ஸும் உண்மையிலே லவ் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரீம் வேர்ல்டோட மெமரிஸ் அவங்க ஹார்ட்ஸில் ஃபாரெவர் இருக்கும். இப்போ ஜங்குக் ஸ்லோவாக டே பக்கம் நடந்து வந்தான். ப்ரொஃபஸர், எனக்கு எல்லாமே ஞாபகம் வரல, ஆனால் இவனை இழந்துடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ப்ரொஃபஸர் பெண்டண்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னார். மூன் பெண்டண்ட்டை 2 பேரும் சேர்ந்து ஹோல்ட் பண்ணாங்க. டேவும் ஜேகேவும் பெண்டண்ட்டை 2 கையிலையும் பிடிச்சிருந்தாங்க. சடனாக பர்பிள் லைட், ஹாஸ்பிட்டல் ரூம் டிஸப்பியர் ஆச்சு. ட்ரீம் வேர்ல்ட், மூன் லேக், பிரிட்ஜ், லாவெண்டர் ஃப்ளவர்ஸ், எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, லாஸ்ட் டைம்
இந்த பிளேஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ ஜங்குக்கும் நானும் மிஸ் பண்ணுவேன். சடன்லி 8 வயசு தயங்கும் ஜங்குக்கும் அவங்க முன்னாடி வந்தாங்க. 2 பேரும் பிக்கே ப்ராமிஸ் பண்ண சீன்ஸ். லிட்டில் ஜங்குக் சொன்னான், நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது தயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம ஃபேமிலின்னு சொன்னான். இப்போ அடல்ட்டேவாக இருக்கிற அதை பார்த்தா அதான் நம்ம மறந்துட்டோம். மூன் ஸ்கைலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் விழ ஆரம்பிச்சுது. லாண்டர் பெட்டல்ஸும் காற்றுல பறந்துச்சு. ப்ரொஃபஸரோட வாய்ஸ் எக்கோ ஆச்சு. ட்ரீம் ஃபுல்ஃபில்ட். டைம் ஒர்க்கர் மிஸ் ஆயிட்டா. மூன் பெண்டன்ட் 2 தொழிலும் அடைஞ்சிது. இப்போ ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளையாக மாதிரி ஸ்கைக்குள்ளே பறந்துடுச்சு. ஹோல் ட்ரீம் வேர்ல்டு பிரைட் லைட்டில் டிசால்வ் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல். தயங்க ஐஸ் ஓப்பன் பண்ணான். ஜங்கு ஆப்போசிட் சேரில் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தான். இப்போ எல்லாமே நார்மல். ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தயங் ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தான். ஜங்கு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தான். ட்ரீமில் பார்த்த மூன் லேக் மாதிரி ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணியிருந்தான். இதை எப்போ எடுத்த தெரியல, ஆனால் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் 2 பேரும் லேக் சைடில் உட்காந்து சன்செட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜங்கு தயங்காயை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தது எப்போன்னு கூட தெரியல. அப்போது தயங் அப்படியே ஜேகே ஷோல்டரில் சாதிட்டு, some love stories didn't begin in this world, stories begin in dreamsன்னு சொன்னான். இந்த ட்ரீம் வேர்ல்டோட கதை வேணால் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்களோட காதல் ஃபாரெவர் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிரதர்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஃபாரெவரில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ப்ராம் லைரா. அண்ட் இப்போது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எப்போவுமே எனக்காக கொடுக்கணும். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நேற்றுக்கு கமெண்ட்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு ஸ்டோரியில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் லைரா. பை, see you.